ஹலோ மக்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம கோவக்கா கூட்டு தான் பண்ண போறோம். அதுக்கு 10, 15 கோவக்காவ கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய உள்ளி, உப்பு, அதுக்கப்புறம் வந்து என்னன்னா கடுகு எடுத்து வச்சிருக்கேன். எண்ணெய், மிளகாய் தூள், மஞ்சள் தூள் இவ்வளோ தான். சிம்பிளான ரெசிபி தான் இது. ரொம்ப ஐட்டம்ஸ் தேவைப்படாது. சிம்பிளா குயிக்கா எவ்வளோ ஹெல்த்தியா, அழகா டேஸ்டியா பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் பேன வைக்கணும். பேன் வந்து நல்லா சூடான பிறகு எண்ணெய் ஊத்தணும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு ஊத்தணும். ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்னா, கடுகு எண்ணெய்ன்னு அவசரப்பட்டே உள்ள போட்டுட்டேன். அவன் வந்து எண்ணெய் சூடா இல்லாதோன்னா, அவன் வந்து என்னட்ட கோவப்பட்டுட்டான். நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். அப்படியே இருக்க போறேன். நீ எனக்கு வேற ஒரே கவலை. எப்படியோ போட்டேன். நான் உள்ளிய தூக்கி போட்டுட்டேன். இதுதான் சாக்குன்னு. அப்புறம் உள்ளிய போட்டு கொஞ்சம் வதக்கணும் மக்களே. அவ்வளோதான். இதுக்கிடையில ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் மக்களே. யாரெல்லாம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, தயவு பண்ணி போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க ப்ளீஸ். தேங்க் யூ. பண்ணிட்டீங்கன்னா தேங்க் யூ. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வதங்கி எல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணிரணும் நம்ம, அங்க கட் பண்ணி வச்சிருக்கோம்ல கோவக்கா, அத தூக்கி தட்ட வேண்டியதுதான். அவ்வளவுதான் மக்களே. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஆனா கொஞ்சம் வேகறதுக்கு டைம் ஆகும் அவ்வளவுதான். அப்புறம் நல்லா ஒரு என்னது மிக்ஸிங்கா கொடுக்க வேண்டியதுதான். நல்லா கிண்டி குடுத்த பிறகு உப்பு கொஞ்சம் எடுத்து தேவையான அளவுக்கு லைட்டா தூவிக்கோங்க. சரியா? அப்புறம் திருப்பி ரொம்ப மிக்ஸிங் பண்ண வேண்டியதுதான். நல்லா மிக்ஸிங் பண்ண வேண்டியது. ஆக்சுவலா இதுல நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு மக்களே. அதனால யோசிக்கவே செய்யாதுங்க. அடிக்கடி கோவக்கா எடுங்க. ஆக்சுவலா நான் இப்பதான் கொஞ்ச நாளா தான் சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கிண்டி குடுத்துட்டு மூடி வச்சுட்டீங்கன்னா, கொஞ்சம் வெந்திருக்கும். கொஞ்ச நேரம் வேக வச்சா போதும். ஒரு 5 நிமிஷம். அப்புறம் திருப்பி ஓப்பன் பண்ணி நீங்க வந்து வேகுறப்ப லைட்டா குக் ஆகியிருக்கும். லைட்டா தான் குக் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் தேவையான மசாலாஸ் போட வேண்டியதுதான். மசாலாஸ் வேற ஒண்ணுமே இல்ல. மிளகாய் தூளும், மஞ்சள் தூளும் தான். அவ்வளவுதானே காட்டுனேன் அந்த 2ம் தான். அதுக்கப்புறம் அந்த 2யும் போட்டுட்டு, திருப்பி வந்து என்ன செய்யணும்னா, ஒரு மிக்ஸிங் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் பார்த்தீங்களா? மொளவெல்லாம் உள்ள ஏறி பிடிக்கணும்னு சொல்லி, நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். மிக்ஸ் ஆயி பாக்கீங்களா? பாக்கவே கலர்ஃபுல்லா இருக்கு. அழகா இருக்கு. டேஸ்ட்டும் அவ்ளோ அழகா இருக்கும். எனக்கு என்னவோ இந்த கோவக்கா ரொம்ப புடிச்சு போச்சு. நான் ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன் மக்களே. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு என்ன பண்ண வேண்டியதுன்னா, தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு வந்து ஊத்த வேண்டியதுதான். குடிக்கிற தண்ணி போதும் மக்களே. எதுவா இருந்தாலும் நல்ல தண்ணி, குடிக்கிற தண்ணி எதுனாலும் ஊத்துங்க. சரியா? நல்லா கொஞ்சம் அதிகமாவே ஊத்துங்க. ஏன்னா, அது நெறைய டைம் ஆகும் அது வேகறதுக்கு. அதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க மக்களே. நான் மூடி வச்சத எடுக்க மறந்துட்டேன். கொஞ்ச நேரம் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சீங்கன்னா, அழகா வெந்து கிடைக்கும். சூப்பரா கோவக்கா ரெடி ஆயிரும். இவ்வளவுதான் மக்களே. சிம்பிளான, டேஸ்டியான கோவக்கா கூட்டு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க் யூ.